ஷாம்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஹோம் ஸ்டைல் பன்னீர் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு பன்னீர், ஒரு வெங்காயம் தனியாக கட் பண்ணி வச்சுக்கணும், ஒரு 5-6 பல் பூண்டு தட்டி வச்சுக்கணும். இது இல்லாமல் 2 பெரிய வெங்காயம் தனியாக அரிஞ்சிக்கிறோம், 2 தக்காளி தனியாக அரிஞ்சு வச்சுக்கிறோம். அரைக்கிறதுக்கு வர கொத்தமல்லி, ஒரு துண்டு பட்டை, ஒரு 4-5 கிராம்பு, கொஞ்சம் சோம்பு, ஒரு 4 ஏலக்காய், கொஞ்சம் தேங்காய், இதெல்லாம் சேர்த்து இதோட பூண்டு இஞ்சி பேஸ்ட்டும் சேர்த்து அரைச்சிக்கிறோம். இதை அரைச்சிட்டு தனியாக வச்சுக்கலாம். இப்போ வெங்காயத்தை ஃபஸ்ட்டு நல்லா வதக்கிக்கணும். தனியாக இதை நல்லா வதக்கிட்டு இதை இன்னொரு மிக்ஸி ஜாரில் தனியாக அரைச்சிக்கிறோம். தக்காளியையும் கொட்டி வதக்கிக்கிறோம். இந்த வதக்கின தக்காளியையும் வெங்காயத்தையும் தனியாக அரைச்சி வச்சுக்கிறோம். நல்ல மிக்சியில் தனியாக அரைச்சி வச்சுக்கிறோம். இப்போ இன்னொரு பேனில் எண்ணெய் விட்டு இந்த தட்டி வச்சுருக்க பூண்டு பல்லையும் வெங்காயத்தையும் கொட்டி வதக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு தேங்காயோடு சேர்த்து அரைச்சி அதை கொட்டி எண்ணெய் பிரிகிற அளவுக்கு வதக்கணும். தட் இஸ் பச்சை வாடை போகும். அப்போ தான் நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கணும். இதோடு நம்ம அந்த அரைச்சி வச்சுருக்க வெங்காயத்தையும் தக்காளியையும் சேர்த்து திரும்பி வதக்குறோம். இதோட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் மஞ்சத்தூள், தேவையான அளவு மிளகாத்தூள் காரத்துக்கு சேர்த்துக்கிறோம். சால்ட்டையும் அந்த சமயத்தில் சேர்த்துக்கலாம். அது கொஞ்சம் நல்லா வதங்கின பின்னாடி பன்னீரை சேர்த்து நல்லா கலந்து விடணும். பன்னீரை சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ நம்மளோட சுவையான பன்னீர் கிரேவி ரெடி ஆயிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நியூ நோட்டிஃபிகேஷனுக்கு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.